தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அனைத்து ரிஷபராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளன் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு குரு மங்கள யோகம். பஞ்சமகா புருஷ கிரகங்களில் இயற்கை சுபரான குரு பகவான் எப்போதெல்லாம் செவ்வாய் பகவானுடன் இணைகின்றாரோ, எப்போதெல்லாம் செவ்வாய் பகவானை பார்க்கப்படுகின்றாரோ அப்போதெல்லாம் பிறக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இந்த குருமங்கள யோகம். உங்க வாழ்க்கையில இதுவரையும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு நினைச்ச அனைத்து காரியங்களுக்கும், நீங்க எடுத்த முயற்சிகளுக்கும் சரியான ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம்தான் இந்த குருமங்கள யோகம். நிறைய பேருடைய வாழ்க்கையில உயர்ந்த செல்வத்தையும் நல்ல புகழையும் நல்ல வளர்ச்சியும் இந்த யோகம் கொடுத்திருக்கு. இந்த ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு 2023 டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் 2024 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரை 41 நாள் முழுமையா கிடைக்க போகுதுங்க. இந்த 41 நாள் முழுமையா நீங்க பயன்படுத்தி கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையில இதுவரையும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கும் நீங்க பட்ட வலிகளும் வேதனைகளுக்கும் ஒரு நிரந்தர ஒரு தீர்வு கிடைக்கும். யார் முன்னாடி நீங்க சாதிச்சு காமிக்கணும்னு நீங்க நினைச்சீங்களோ, யார் முன்னாடி நீங்க ஜெயிக்கணும்னு நீங்க நினைச்சீங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு புதிய சக்தியையும் ஒரு புதிய ஒரு தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் இந்த யோக அமைப்பு கட்டாயம் கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உயர் செல்வத்தை கொடுக்கக்கூடியவர். அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் ஒரு மனிதனுக்கு சக்தியையும் முயற்சியையும் கொடுக்கக்கூடியவர். நீங்க நொந்து எந்த விஷயமும் என்னால் செய்ய முடியாதுன்னு முடங்கி போய் உட்கார்ந்துருந்தாலும் கூட இந்த கிரக அமைப்பு சேரும் பொழுது உங்களால சாதிக்க முடியும், நீங்க தைரியமா நீங்க போராடுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பையும் நல்ல ஒரு உறுதுணையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம்தான் இந்த ஒரு பிரபலமான குருமங்கள யோகம். இந்த யோகம் உங்க வாழ்க்கையில 41 நாள் முழுமையா செயல்பட போகுது. இந்த 41 நாள்ல நீங்க அடுத்தடுத்து என்னென்ன வளர்ச்சிகளை சந்திக்க போறீங்க, உங்க வாழ்வாதாரத்துல மாற்றங்கள் எதை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம எளிமையா துல்லியமா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிஷபராசி நண்பர்களே, பொதுவாகவே தனக்கு எதிரியா இருந்தா கூட அவங்க நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, தன்னுடைய குடும்பத்து மேல இருக்கக்கூடிய அக்கறையை காட்டிலும் உறவுகள் மேல அதிக அக்கறை உள்ளவர்கள், நண்பர்களுடைய நலன்ல ரொம்ப முக்கியத்துவம் உள்ளவர்கள். நாம கெட்டு போனா கூட நம்ம கூட இருக்கிறவங்க கெடக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவங்களுக்காகவே உங்க வாழ்க்கையில பெரும் பங்கு நீங்க செலவு பண்ணியிருப்பீங்க. நீங்க யார் யாருக்கெல்லாம் விழுந்து விழுந்து கஷ்டப்பட்டு நீங்க சிரமம் எடுத்து அவங்க வாழ்க்கைக்கு நீங்க ஒரு ரோல் மாடலா இருந்து ஜெயிக்க வச்சிங்களோ, இன்னைக்கு அவங்களே உங்களுடைய முதுகுல குத்துனாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வார்த்தைக்கு மிகையாகாது. கடந்த ஒரு 3-4 வருட காலகட்டமாகவே நீங்க நம்பின இடமெல்லாம் உங்களுக்கு பகை. நீங்க எந்தெந்த உறவுகள்லாம் நமக்கு முக்கியம் நீங்க நினைச்சீங்களோ இவங்க எல்லாமே உங்க வாழ்க்கையில என்னைக்கு நீங்க சரிஞ்சு கீழே விழுவீங்க அப்படின்னு நினைச்சவங்களா தான் இருந்தாங்களே தவிர நீங்களும் மேல வளரணும், நீங்களும் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க இல்லை. 2 பேர் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சவங்க இருந்தாங்க அப்படின்னா 8 பேர் நீங்க என்னைக்கு தோத்து போவீங்க அப்படிங்கிறவங்க தான் கூட இருந்தாங்க. ஆனா அவங்கள உங்களால கணிக்க முடியல. ஏன்னா நீங்க எல்லாரையும் முழுசா நம்புனீங்க. எந்த உறவா இருந்தாலும் கூட நீங்க முழுமையா நம்பக்கூடியவங்க, அடுத்தவங்களுக்கு உண்மையா இருப்பீங்க. அதே மாதிரி அவங்களும் நமக்கு உண்மையா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நம்புவீங்க. ஆனா உங்களுடைய நம்பிக்கை தப்பு, உங்களுடைய ஒரு அடுத்த கட்டமா நீங்க அவங்கள பெருசா நீங்க நம்பினது ஒரு விதத்துல தவறு அப்படின்ட்டு இந்த காலகட்டம் உங்களுக்கு புரியுது. இதிலிருந்து நீங்க வெளியில வந்து உங்களுக்கான வாழ்க்கையை வாழணும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அதுல தடங்கள்,
இதுவரையும் நான் மற்றவங்களுக்காக கஷ்டப்பட்டேங்க, அன்னைக்கெல்லாம் எனக்கு நிறைய பணங்காசு இருந்தது, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணும் போதெல்லாம் எனக்கு நல்ல தொழில் ஓட்டம் இருந்தது, என் கையில நிறைய பணம் இருந்தது, என்னுடைய குடும்பத்துக்குன்னு கூட பார்க்கல, என்னுடைய குழந்தைகளுக்குன்னு கூட பார்க்கல, உறவுகளுக்கு நண்பர்களுக்குன்னு பார்த்து பார்த்து நான் செஞ்சேன், அன்னைக்கெல்லாம் நான் நல்லா இருந்தே செஞ்சேன், ஆனா இன்னைக்கு நான் வாழணும்னு நினைக்கிறேன், என்னால வாழ முடியல, நான் சாதிக்கும் நினைக்கிறேன், என்னால ஜெயிக்க முடியல, எனக்குன்னு நான் இன்னைக்கு வாழணும்னு நினைக்கும் போது எல்லாமே தடங்கள் ஆகுதுங்க, இது ஏன்னு தெரியல அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை தான் நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க. ஏன்னா மற்றவங்களுக்காக நீங்க பணம் கொடுக்கும்போது உங்க பணமே உங்ககிட்ட இருந்தது, நீங்க கேட்ட பக்கமெல்லாம் பணம் கிடைச்சது, எல்லாருக்கும் ஈஸியா பொருளாதாரத்துல சப்போர்ட் பண்ண நீங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்றதுக்கு பணம் தேடுறீங்க. பண பொருளாதாரம் இன்னைய வரையும் உங்களுக்கு சாதகமான முறையில அமையல. சரி, இது தொழில் முறையிலிருந்து சம்பாதிச்சு மேல வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு போராடுறீங்க. ஏன்னா உங்களை மாதிரி தொழிலை நேர்த்தியா செய்யக்கூடியவங்க யாரும் இல்லை. அவ்வளவு கணக்கு போட்டு அவ்வளவு துல்லியமா நீங்க செய்வீங்க. அதே மாதிரி உண்மையா தொழில் செய்வீங்க. நமக்கு வரக்கூடிய லாபம் எப்படி இருந்தாலும் கூட நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் தரமா இருக்கணும்னு நினைப்பீங்க. நம்மளுடைய கஸ்டமர் எந்த சூழ்நிலையிலையும் ஏமாந்துடக்கூடாது, அதனால அவங்க கிட்ட வாங்குற பணத்துக்கு தகுதியான பொருளை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. லாபமே குறைவா இருந்தாலும் கூட பொருள் தரமா இருக்குன்னு நினைச்சுதான் நீங்க ஒரு தொழில் செய்வீங்க. அப்படி ஒரு உண்மையா செஞ்சிட்டு இருந்த ஒரு தொழில் கடந்த ஒரு 3 வருட காலகட்டமாகவே இன்னைக்கு முடங்கி அடுத்தடுத்து ஒரு சில சரிவுகளை சந்திச்சு இன்னைக்கு ஒரு வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா மாறி, இதிலிருந்து நம்ம வெளியில வருவோமா, இந்த தொழில நம்ம எப்படியாவது மேல கொண்டு வந்துருவோமா, நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒண்ணு சாதிச்சிருவோமா அப்படின்னு போராடுறீங்க. ஆனா அது ஜெயிக்க முடியல. ஏதோ ஒரு இடத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடங்களா தான் போயிட்டு இருக்கு. என்ன காரணம்னு இதுவரையும் கண்டுபிடிக்க முடியல. ரிஷபராசி நண்பர்களே, உங்க வாழ்க்கையில இதுவரையும் இருந்த கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமான நிலையில இல்லை. ஏன்னா ஜென்மத்தில் ராகு பகவான் இருந்த காலகட்டம், ராகு நீச்சமாயி உங்களுடைய ராசியில இருந்தார். அப்போ அந்த காலகட்டம் முதல் ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைய வரையுமே தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கே தவிர சரியான முறையில உங்களுக்கு சாதகமான நிலையில இல்லை. ஆனால் இந்த காலகட்டம், இந்த 2023 முடிவு, 2024 தொடக்கம், இந்த வருடத்துடைய ஆரம்பத்திலேயே 8க்குடைய கிரகம் 12இல் மறைகிறார் குரு பகவான். ஏன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். அதே போல 12ஆம் பாவகத்துக்குடைய விரயஸ்தானாதிபதி 8ஆம் பாவகத்தில் மறைகிறார். இது அற்புதமான கிரக பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். இதுவரையும் நீங்க எடுத்த முயற்சிகளுக்கு ஒரு பக்க பலமா இருந்து நீங்க என்னென்னலாம் சாதிக்க நினைச்சீங்களோ அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அதுல முதல்ல நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய தொழில் முறையில் இருக்கும். நீங்க மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டப்படும் பொழுது எப்படி உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் இருந்ததோ அப்படி இந்த நேரத்துல உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பலத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதனால உங்களுடைய தொழில் முறை சரியான முறையில சாதிச்சு நீங்க வெளியில வர போறீங்க. இந்த நேரத்துல உங்களுடைய தொழில்ல இருந்த நெளிவு சுழிவுகள் என்ன, யாரெல்லாம் நமக்கு தடையா இருந்தாங்க, எந்தெந்த விஷயத்துல நம்ம தொழில் முறையில ஏமாந்தோம், என்னென்ன விஷயத்துல நம்ம இதுக்கு மேல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலை இந்த ஒரு கிரக அமைப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குங்க. அதே போல நிறைய பேர் பாருங்க, இருக்கிற தொழிலை சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு வேலைக்கு வேற வேலைக்காவது போயிடலாமா, நம்ம ஒரு முதலாளியா இருந்து கூட நம்மளால சாதிக்க முடியல, ஒரு தொழிலாளியாவே போயாவது நம்ம ஏதாவது ஒன்று சாதிச்சிடலாமா. ஏன்னா கடந்த காலகட்டத்துல நீங்க முதலாளியா இருந்து கஷ்டப்பட்டீங்க, உங்ககிட்ட வேலை செய்யற தொழிலாளி சந்தோஷமா இருந்தார். எங்கிட்ட சம்பளம் வாங்குறவங்க கூட இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க, நான் சம்பளம் கொடுக்குற இடத்துல இருந்து நான் நல்லா வாழ்ந்த மாதிரி தெரியல, அதனால நானும் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு சம்பளத்துக்கு போயிடலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலை இருந்ததுங்க. அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய தொழில் முறை சரியான முறையில் ஒரு மாற்றமாகி உங்க தொழிலே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கொடுக்கும். அதை தாண்டி நம்ம ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சரியான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா திறமைசாலிகள் தோற்கக்கூடாது. நீங்க உங்களுடைய திறமைக்கு நீங்க வளர்ந்திருந்தா இந்த ஒரு 5 வருஷம் 6 வருஷ காலகட்டத்துக்குள்ள பல மடங்கு வளர்ந்துருக்கணும். ஆனா மற்றவங்கெல்லாம் வளர்ந்தாங்களே தவிர நீங்க வளர்ச்சி அடைய முடியல. நீங்க யாரெல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா
சப்போர்ட்டா நிற்பாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க நினைச்சீங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு எல்லாம் வளர்ந்து ஓஹோன்னு போயிட்டாங்க. ஆனா அவங்க முன்னாடி போனவங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கை கொடுத்து தூக்கி விடுவாங்களான்னு பார்த்தா கட்டாயம் இல்லை. அப்போ அவங்கள நண்பர்களா இருந்தவர்களே இப்ப எதிரியா மாறிட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நேரத்துல இருக்கு. அவங்களுக்கு முன்னாடி நீங்க ஒரு வேலை வாய்ப்புல அமர்ந்து கட்டாயம் உங்களால சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ஒரு யோகா அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கும். அதே நேரத்துல இந்த தருணத்துல பாருங்க, கடன் சுமையில வரவு செலவுல உங்களை மாதிரி ஒரு துல்லியமா கணக்கு போட்டு பண்ணக்கூடியவங்க யாருமே இல்லை. அவ்வளவு ஒரு தெளிவா இந்த பணம் இந்த இடத்துக்கு போயிடணும், இந்த பணம் இந்த இடத்துல இந்த தேதியில கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய கரெக்டா அந்த ஆர்டர் பேஸ்ல எல்லாமே வரவு செலவு பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த 5 வருஷ காலகட்டமா உங்களுடைய வரவு செலவுகள் டோட்டலா முடங்கி பொருளாதாரமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நலிவடைஞ்ச சூழ்நிலையில் இருக்குது. எப்படியோ சரி பண்ணி பார்த்தீங்க, எதுவுமே இதுவரையும் சரி பண்ண முடியல. இந்த ஒரு பொருளாதார நிலைய நம்பிக்கையா நமக்கு கொடுத்தவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழியில அந்த நம்பிக்கையை காப்பாத்திடணும்னு இன்னை வரையும் போராடிட்டு இருக்கிறீங்க. இதுக்காக எத்தனையோ நீங்க இழந்து கூட அதை சரி பண்ற இடத்துக்கு நீங்க போயிருக்கிறீங்க. வாழ்க்கையில நமக்கு எதிர்காலத்துக்கு தேவைன்னு நினைக்கக்கூடிய நகை, தேவைன்னு நினைச்ச இடம், தேவைன்னு நினைச்ச வீடு வாசல் எல்லாம் கூட இந்த கடனுக்காக நம்ம மாத்திட்டு கடனை நம்பிக்கையா கொடுத்தவங்களுக்கு அந்த நம்பிக்கையின் பேர்ல நம்மளும் திருப்பி கொடுத்துடணுங்கிற மாதிரி எல்லாமே இழந்து நிர்கதியா நிக்கிறவங்க இந்த ரிஷபராசியில பிறந்தவங்க இந்த 5 வருஷத்துல பல பேரை சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் இழந்த செல்வாக்கை மீண்டும் திரும்ப பெறக்கூடிய ஒரு வாய்ப்பா அமையும். ஏன்னா விபரீத ராஜயோகம். ஒரு மனிதனுக்கு இந்த யோகம் சரியான முறையில வேலை செய்யும் பொழுது எவ்வளவு ஒரு வலிகளும் அவமானங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் இருந்தாலும் கூட அதை எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் பாவகத்தில் அமைய பெறக்கூடிய ஒரு தருணம் 12 வருடங்களுக்கு ஒரு முறையே. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு தடவை தான் அந்த குரு பகவான் இடம்பெயர்ச்சி ஆவார். 11 வருஷத்துக்கு அப்புறம் தான் 12ஆவது வருடம் உங்களுக்கு விரயஸ்தானத்திற்கு அமைய பெறுவார். அப்போ கெட்டவன் மீண்டும் கெடுகிறார். அஷ்டமாதிபதி, பரிபூர்ண அஷ்டமாதிபதி குரு பகவான், சுக்கிர பகவான் அசுரகுரு, குரு பகவான் தேவகுரு, இந்த 2 பேர்களுமே நேர் எதிரிகள் என்று சொல்லுவோம். அப்போ ஒரு எதிரியா இருக்கக்கூடிய கிரகமே நமக்கு சாதகமா மாறக்கூடிய ஒரு தருணம் 11 வருடத்திற்கு ஒரு முறை 12ஆவது வருடம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில். இந்த காலகட்டம் குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் பாவகத்தில் கடந்த காலகட்டம் முதல் இருந்தாலும் கூட ராகு பகவானுடைய பிடியில சிக்கி குருச்சண்டால யோக அமைப்பு பெற்று சரியான முறையில ஒரு பூர்ண ஒரு சுப பலனை கொடுக்க முடியாத நிலையில இருந்தார். அப்போ இந்த தருணத்துல உங்களுக்கு சரியான ராகு பகவானை விட்டு விலகியும் வக்ர நிவர்த்தி அடைந்தும் அவர் ஒரு பூர்ண சுபத்தன்மையோடு இருக்கும் பொழுது அஷ்டமஸ்தானத்தை அவருடைய 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். 8ஆம் இடம்ங்கிறது படக்கூடிய அவமானத்துக்குரிய ஸ்தானம். அப்போ நீங்க எந்தெந்த வகையில நீங்க அவமானப்பட்டீங்களோ, எந்தெந்த வகையில நீங்க நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சீங்களோ அந்த ஒரு காலகட்டங்கள் எல்லாம் முடியக்கூடிய ஒரு தருணமா இந்த 41 நாள் செயல்படும். அதனால உங்களுடைய நம்பிக்கையின் பேர்ல நீங்க உருவாக்கின எல்லா காரியங்களும் சரியான முறையில சாதகமாக அமையும். உங்களுடைய கடன் சுமைகள் தீர்ந்து உங்களுடைய தொழில்முறை மேன்மை அடைஞ்சு நீங்க இழந்த செல்வாக்குகளை திரும்ப பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே நேரத்துல நிறைய பேர் பாருங்க, மேசராசியில பிறந்தவங்க திருமண தடையை சந்திச்சுட்டே இருக்கிறீங்க. இதுவரையும் சரியான முறையில எங்களுக்கு ஒரு தொழில் இருந்தும், எங்களுக்கான ஒரு வீடு வாசல் இருந்தும், நல்ல முறையில் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு திருமணம் அமைச்சுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அது தடங்களாவே போயிட்டு இருக்கு. அப்படிங்கக்கூடியவங்களுக்கு திருமாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் பாவகத்தை குரு பகவான் பார்ப்பதால் கட்டாயம் இது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமண வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். இந்த திருமண வாய்ப்பு உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல 2024 ஆரம்பத்துல சரியான முறையில அமையக்கூடிய ஒரு தருணம் உண்டு. இதுவரையும் நீங்க தடைகளை சந்திச்சிருந்தாலும் கூட இந்த தருணத்துல அந்த தடைகளை நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்குங்க. அதே போல செவ்வாய் பகவான் ஒரு பெண்ணுடைய ஜாதகப்படி கணவனுக்குரிய ஒரு கிரகம் என்று சொல்கின்றோம். இதுவரையும் உங்க திருமணம் ஆன தம்பதிகள் கணவன் மனைவி உறவு முறைகள்ல எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு சிக்கல்கள் சந்திச்சிருந்தாலும் அந்த சிக்கல்களும் தீரக்கூடிய ஒரு தருணமா இருக்கும். ஏன்னா ரிஷப ராசினாவே சுக்கிர பகவானுடைய ராசி. நீங்க சந்தோஷமா இருக்கணும்,
நல்ல கலைமுகமா இருக்கணும், உங்க கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் உங்க குடும்பத்தை நீங்க நடத்திருப்பீங்க. ஆனா போராத காலம், கிரகத்தின் மாற்றங்கள் கடந்த ஒரு 3-3.5 வருஷ காலகட்டமாகவே யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல, எங்க குடும்பமே இன்னைக்கு ஒரு செதறு தேங்காய் மாதிரி பிரிஞ்சு கிடக்குறங்க, எங்களுக்குள்ள ஒரு நல்ல சந்தோஷமா போயிட்டு இருந்த வாழ்க்கை இன்னைக்கு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை உருவாக்கி 3வது நபர்களால எங்க குடும்பமே இன்னைக்கு சிதறி போயிருக்கு, இல்லை என்னுடைய ஒரு குடும்பம் இன்னைக்கு மீண்டும் வந்து சேருமா அப்படி நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இந்த தருணத்துல திருமணம் ஆன தம்பதிகளுடைய வாழ்க்கை சரியாக அமையக்கூடிய ஒரு தருணம் உண்டு. அதே போல 7ஆம் பாவகத்தில் கேது பகவான் அமர்ந்த நாள் முதல் நிறைய பேருக்கு பாருங்க திருமணம் தடை உருவாகி அதனால திருமணம் தடங்களாச்சு. அதே போல திருமணம் ஆன தம்பதிகளுடைய உறவு முறை பிரிஞ்சது. அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸ் விவாகரத்து அப்படிங்கிற ஒரு சூழலையை கூட கொடுத்தது. இந்த காலகட்டம் குரு பகவான் உங்களுடைய 8ஆம் பாவகத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக திருமண தடைகளும் நிவர்த்தியாகி திருமணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பும், அதே நேரத்தில் திருமணம் ஆன தம்பதிகளுடைய உறவு முறைகள் பலம் பெற்றும், யாரெல்லாம் இதன் சார்ந்து வழக்குகளை சந்திக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு புரிதலும் கொடுக்கும். இந்த நேரத்தில் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை குடும்ப உறவுகள் பலப்படும். அதே நேரத்தில் நிறைய பேர் பாருங்க திருமணம் ஆகி முதல் தாரம் நல்லா இருந்த, என்னால் எந்த அளவுக்கு அவங்கள ஒரு உண்மையா நேசிச்சு உண்மையா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டேங்க, ஆனா என்ன அவங்க புரிஞ்சுக்கல. கண்டிப்பாக ரிஷபராசியில பிறந்தவங்களுடைய நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒரு பிரிவை சந்திச்சிருக்கும். ஏன்னா கடந்த காலகட்ட கிரக நிலைகள் அந்த மாதிரி அப்படி பிரிஞ்சு இன்னைக்கு வாழ்க்கையை இழந்து மீண்டும் ஒரு வாழ்க்கை அமையுமா, எனக்கு மறுமணமாவது அமையுமா அப்படி நினைக்கக்கூடிய ஆண்கள் அல்லது பெண்கள் இரு பாலருக்குமே மறுமணத்திற்கான வாய்ப்பும் இந்த தருணத்துல கட்டாயம் அமையும். 2024 டிசம்பர் மாதம் உங்களுக்கு முடியறதுக்குள்ள, இந்த வருடம் முடிவுக்குள்ளேயே சரியான முறையில உங்களுடைய வாழ்வாதாரத்துக்குடைய வாழ்க்கை துணை அமையும். அது இந்த ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ள, ஏன் நம்ம டிசம்பர் மாதம் வரை கொண்டு போறோம் அப்படின்னா, இந்த குரு பகவான் 12ஆம் பாவகத்தில் இருந்து மே மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வருகிறார். அப்போ 7ஆம் பாவகத்தை குரு பகவான் நேரடியாக பார்க்கின்றார். அந்த காலகட்டமும் உங்களுக்கு சாதகமே. அதே போல இந்த 41 நாள் 8ஆம் பாவகத்தை குரு பகவான் பார்ப்பதால் இந்த ஒரு 41 நாளும் மறுமணத்திற்கான ஒரு சரியான வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே போல நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு கல்வி சார்ந்த தடங்கள், இதுவரையும் நல்லா படிக்கிறாங்க ஆனா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரியா இல்லை. ஏன்னா நீங்க சுக்கிரனுடைய அமைப்புல இருக்கிறதுனால இயற்கையாவே உங்களுக்கு கல்வி ஸ்தானாதிபதி புதனா வருவார், 2ஆம் பாவகாதிபதி புதனாக வருவார். அப்போ உங்களுக்கு நல்ல மெச்சூர்டும் நல்ல அறிவும் நல்ல ஞாபக சக்தியும் இருக்கும். ஆனால் கடந்த காலகட்டங்களில் ராகு கேது மறை கிரகங்கள், நிழல் கிரகங்கள், அதனால ஞாபக மறதி, படிக்கிற குழந்தைங்களுடைய படிப்பு தடங்களாச்சு. அதனால அந்த ஒரு தடையும் கூட இந்த தருணத்துல விலகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். உடல் நலத்திலையும் நல்ல ஆரோக்கியங்கள் மேம்படும். 8ஆம் பாவகத்தில் 12ஆம் பாவகத்திற்குடைய செவ்வாய் பகவான் அமரப்பெற்று குரு பகவான் 8ஆம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் கண்டிப்பாக உங்களுடைய உடல் நலத்துல இதுவரையும் இருந்த ஒரு சில சிக்கல்கள் தீரும். ரிஷபராசி நண்பர்களே, தொழில் முறையில நீங்க சந்திச்ச பிரச்சனைகளுக்கும், அதே நேரத்துல வாழ்வாதாரத்துல குடும்ப ரீதியா நீங்க சந்திச்ச சிக்கல்களுக்கும், இதுவரையும் உங்க வாழ்க்கையில நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்த ஒரு சில காரியங்களுக்கும் கண்டிப்பாக இந்த குருமங்கள யோகம் ஒரு சிறப்பான ஒரு உறுதுணையாக கொடுத்து உங்க வாழ்வாதாரம் அடுத்தடுத்து நலநிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 41 நாள்ல நீங்க பெற போறீங்க. இந்த நேரத்துல நீங்க பார்த்துக்க வேண்டியது, நம்மளுடைய ஜாதக ரீதியா திசா புத்திகள் சாதகமாக இருக்கா. ஏன்னா கோச்சாரப்படி வரக்கூடிய சுப கிரகங்களுடைய ஒரு பலனை திசா புத்திகள் சாதகமாக இல்லாத சூழ்நிலையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பலன் முழுமையா நமக்கு நடைபெறாது, ஏதாவது ஒரு வகையில தடங்கள் ஆகலாம். அப்போ இந்த ஒரு வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களுக்குரிய தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம ஜாதக ரீதியா திசா புத்திகள் சாதகமாக இருக்கா. அதே போல சர்வாஸ்தக பரல் ரீதியாகவும் இந்த சுப கிரகங்கள் நல்ல பரல் வாங்கி இருக்காங்களா,
அதே நேரத்துல சட்பலத்துல ஒரு நல்ல நிலையில இருக்காங்களா, இந்த கிரகங்கள் நம்மளுடைய சுய ஜாதகப்படி எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தே இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அப்போ உங்களுடைய சுய ஜாதகமும் இந்த நேரத்துல சாதகமா இருக்கா அப்படிங்கறத பார்த்துக்கணுங்க. அப்படி பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க, உங்க ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுடைய பலனை முழுமையா துல்லியமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்து நீங்க உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும், அது எந்த காலகட்டத்துல செய்யணும் அப்படிங்கறது நீங்க தெளிவா தெரிஞ்சு உங்க வாழ்க்கையில நீங்க மென்மேலும் வளர இது ஒரு சாதகமான நிலையை கொடுக்கும். ரிஷபராசி நண்பர்களே, ஒரு அழகான ஒரு தருணத்துல அற்புதமான பதிவுல மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளன் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.